ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை ஒரு மினி ஃபுட் vlogல மீட் பண்ணுறேன். ஸோ இதில் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு ஃபுட் vlog. ஸோ என்ன ஸ்னிப்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ரேண்டமாக எப்பயோ எடுத்ததெல்லாம் நான் ஒரு இன்ட்ரோக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக நாங்கள் மலேசியாவுக்கு ஒரு டென்டல் அப்பாயின்மெண்ட்காக போயிட்டுருக்கோம். சிங்கப்பூரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், சிங்கப்பூரில் டென்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ எல்லாருமே இந்தியன்ஸ் மோஸ்ட்டாக மலேசியா இந்தியாவில் போய் நான் அர்ஜென்ட் மேட்டர்ஸ்னால் அங்கே போய் தான் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் ஃபில்லிங் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்காக மலேசியா போயிட்டு இருந்தோம். ஸோ மலேசியா போனப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன் பிரியாணி ட்ரை பண்ண சொல்லி என் ஹஸ்பண்டோட கொலீக் ஒரு மலேசியன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது என்னென்னா ரயில்வே ஸ்டேஷன் தீமில் இந்த ரெஸ்டாரண்ட் செட் பண்ணியிருக்காங்க. வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் ரயில்வே ஸ்டேஷன் பிரியாணிக்கு போய் சாப்பிடலாம். ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸில் ஒரு ட்ரெயினோட ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. வெளியில் ஆட்டோ அப்புறம் இந்த மாட்டு வண்டிலாம் வச்சுருக்காங்க. வெளியில் ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. நம்ம ஊரில் ஆட்டோலாம் நம்மளுக்கு ரொம்ப காமன். இங்கே மலேசியாவில் ஆட்டோ இல்லாததுனால அவங்களுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போல். நிறைய பேர் ஆட்டோலலாம் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்டோவில் பாட்ஷான்னு எழுதியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் நம்மளுக்கு குட்டி குட்டி பெட்டி கடை, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் குட்டி பேக்கரிஸ்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட மெனு. மண்டேஸ் க்ளோஸ்ட், டியூஸ்டேஸ் டு சண்டேஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மெனு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா நான்வெஜ் கடையிலையும் இருக்கிறது மாதிரி தான். வெரைட்டி ஆஃப் பிரியாணி, தவா ஃப்ரை, அந்த மாதிரி தவா ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் நிறைய செட் லஞ்சஸ் வச்சுருக்காங்க. மெரினா பீச் விருந்து அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்புறம் மட்டன் தால்ச்சா விருந்து, தண்ணி சாறு விருந்து, அப்புறம் கேரளா ஸ்டைல் விருந்து, அதுக்கப்புறம் தனியாக ஜீரக சம்பா பிரியாணி, தூக்குச்சட்டி சாப்பாடு, அப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. மார்னிங் 11 o'clock ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் 11:30 போலவே அங்கே ரீச் ஆகிட்டதுனால எங்களுக்கு உட்கார இடம் ஈஸியாக கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெளியில் நம்மளுக்கு சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொன்று ரயில்வே கம்பார்ட்மெண்ட்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது நாங்கள் ஆர்டர் பண்ண மெரினா பீச் விருந்து ஃபார் 2 packs போட்டிருந்தாங்க. நாங்கள் 2 packsனால் தனித்தனியாக சாதம் வச்சு அப்புறம் குழம்பெல்லாம் தருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்க ஒரு பெரிய வாழை இலையில் ஒரே இதாக நிறைய சாப்பாடு, அது மேலே கிரேவி அதெல்லாம் வச்சு ஒன்றா தந்துட்டாங்க. எங்களுக்கு தெரியாது இப்படி ஒன்றா தருவாங்கன்னு சொல்லி. பட் கிரேவி நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. ரொம்ப காரமாலாம் இல்லை. வீட்டில் நம்ம பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மெரினா பீச் விருந்தில் என்னென்ன இருந்ததுன்னா, நண்டு குழம்பு, நண்டு மசாலா, அதுக்கப்புறம் 2 தவா ஃப்ரை ஃபிஷ்ஷு, ஒரு எக் பொடி மாஸ், மாங்காய் பச்சடி, அப்புறம் நல்ல பெரிய ப்ரான் டீப் ஃப்ரை பண்ணது ஒரு 5 pieces கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் வெஜிடேரியனில் கேபேஜ் அண்ட் கேரட் போட்டு ஒரு பொரியல் மாதிரி வச்சுருந்தாங்க. 2 பேருக்கு ரொம்பவே நிறைய தான் இந்த சாப்பாடுன்னு சொல்லணும். 3 பேர் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. நாங்கள் வந்தப்போ ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொன்னேன். இப்போ நான் அந்த க்யூ பார்த்தீங்கல்ல, இதுதான் பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறப்ப. இது அந்த பீச் அந்த ஸ்டேஷன் இது கொண்டு வரணும்னு சொல்லியே எல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் வெளியே வர்றப்போ இந்த தவா கடைன்னு பேர் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தான் இந்த பிரியாணி பாத்திரம் இதெல்லாம் வச்சு இங்கேருந்து தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உள்ளே சர்வ் பண்ணுறாங்க. இங்கே தான் இந்த ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, அப்புறம் இந்த பிரியாணி, பெரிய பிரியாணி பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. கடை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வெளியில் இருக்க ஆம்பியன்ஸும் பக்காவாக இருக்குது. நீங்கள் ஜேபி ஜோஹர் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். நான் அட்ரஸ் உங்களுக்கு கீழேயும் பின் பண்ணுறேன், முன்னாடியும் அந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நம்ம இங்கே நாசி கந்தர் அதெல்லாம் சொல்லுவாங்க. மேபி அந்த ஸ்டைலில் தான் இப்படி நிறைய குழம்பு ஊற்றி தராங்களான்னு தெரியல. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி அதாக கூட இருக்கலாம். பட் ரொம்ப காரமாக ஒரு மாதிரிலாம் இல்லை. சாப்பிட்டதுக்கப்புறமும் வயிறு நல்லாவே இருந்தது அடுத்த நாளுக்கெலாம். ஸோ நீங்கள் ஜேபி வந்தீங்கனாலும் நீங்களும் இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஆம்பியன்ஸும் இதான் வெளியில் அந்த ரெஸ்டாரண்ட்டோட வெளியில் இருக்கிறது. இந்தியன் ஃபுட் தான் வேணும், இந்தியன் ஃபுட் தான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். இது மலேசியனோ இல்லை சிங்கப்பூர் இந்தியன் ஃபுட் இல்லாமல் இந்தியன் ஃபுட் வச்சுருக்காங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ரொம்பவே சூட் ஆகிற மாதிரி. இது மார்னிங் 11 to 4 லஞ்ச், 4 to 8 டின்னர். டின்னருக்கு பிரியாணி எல்லாம் இருக்காதான், டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும்தான். இட்லி, பூரி, ஆப்பம் அதெல்லாம் மட்டும் இருக்கும். அப்புறம் ட்ரிங்க்ஸும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணலாம். இங்கே ஃபில்டர் காஃபி, டீ, ரோஸ் மில்க், ஜிகர் தண்டெல்லாம் இருக்குது. நாங்கள் ஹாட் ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணோம். ஃபில்டர் காஃபியும் டீயும் கட்டிங் சாய்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது.
ஆஃப்டர்நூன் தான் அப்பாயின்மெண்ட்ன்றதுனால மார்னிங்கே போனதுனால பல்லு கொஞ்சம் நல்லா இருக்கிறப்பே போய் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.